மத்திய அரசாங்கத்தில் மாநில அரசாங்கத்தில் பணத்தை ஜிபிஎஃப்க்கு வருங்கால வைப்பு நிதினு ஒன்று இருக்கு, தொழிலாளர் வைப்பு நிதினு இருக்கு, மக்கள் வைப்பு நிதினு ஒன்று இருக்கு, பீப்புள்ஸ் ஃபண்ட் இருக்கு. இது எல்லாமே எங்க போகும்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்ல போகுதுங்க. மூணே அக்கௌண்ட் தாங்க இந்தியாவில். அதாவது கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நீங்களும் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சேர்க்கிற பணமா இருந்தாலும் ஜிபிஎஃப்ல சேர்க்கிற பணமா இருந்தாலும் யாருக்கு போகும்? அரசாங்கத்துக்கு போகும். ஆனா இப்ப இந்த பென்ஷன் ஃபண்ட்ல பிடிக்கிற பணம் இருக்கு பாருங்க, பென்ஷன் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணி அவன் என்ன பண்ணுவான்னா பங்குச்சந்தையில போய் விளையாடுவார். அந்த பங்குச்சந்தையில லாபம் தான் பரவாயில்ல. இப்ப நேத்தி கூட 1000 புள்ளி விழுந்துச்சு, முந்தானத்து 1000 புள்ளி விழுது, ஒரு தடவை 8 லட்சம் 10 லட்சம் நஷ்டமாகுது. அப்ப எங்களுக்கு யாரு கேரண்டி கொடுப்பாங்கன்னு ஒரு சொல்லும் போதுதான் நாங்க யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோம். ஆனா ரிட்டையர் ஆனா ஒரு பைசா கூட எனக்கு சேவிங்ஸ் கிடையாது. நல்லா கவனிங்க, ஜிபிஎஃப் கிடையாது. அப்போ என்னுடைய பணம் முழுவதையும் அரசாங்கம் எடுத்துக்கும். அதாவது நான் ரிட்டையர் ஆகும் போது 60% கொடுத்தா அது நியூ பென்ஷன் ஸ்கீம், நான் ரிட்டையர் ஆகும்போது ஒரு பைசா கூட கொடுக்கலனா அதுக்கு பேரு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், யூபிஎஸ்னு பேரு தான். இதுக்கு என்ன விஷயம்னா ஆந்திரா கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டாங்க. ஆந்திரா கவர்மெண்ட் கமிட்டி போட்டு அவங்க ஒரு அற்புதமான அறிக்கையை கொடுத்தாங்க. என்ன அறிக்கைன்னா 60% நீ சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துக்கங்க, இந்த 40% தானே பங்கு மார்க்கெட்ல போய் விளையாண்டு உனக்கு பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்றேன். இந்த 40%க்கு குறைவா பங்கு மார்க்கெட்ல போய் உண்மையான ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம் மத்திய அரசாங்கத்தில் 9000 ரூபாய், மாநில அரசாங்கத்தில் 7850 ரூபாய். இந்த 7850 ரூபாயோ 9000மோ குறைவா இருந்தா அந்த குறைவா இருக்கிற பணத்தை அரசாங்கம் கொடுக்கும்னு சொன்னான். ஆனா அவங்க யாரும் கையெழுத்து போட்டு நீ சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு நியூ பென்ஷன்ல இருந்து வெளியே வான்னு சொல்லல, உன் சேவிங்ஸை எடுத்துக்கோன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு மோடி அவர்கள் ஒரு மோசமான நாடகம். எப்படி நாடகம்னா எங்களுடைய கையை எடுத்து இங்க கண்ணை குத்துறது.